என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைர சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். பீகார் எலெக்ஷன் பற்றி நமக்கு என்ன பெருசாக தேவைப்படுதுன்னா, ஓகே, தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸை இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அல்லது இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். நம்பர் 1, பீகாரில் இந்த தடவை நிதிஷ்குமார் வெற்றி பெற்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முதல் காரணமாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் 1 or 2 months முன்னாடி ஒரு எல்லா பெண்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. எல்லா பெண்கள்னால் நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இல்லை, ஒரு பெரும்பாலான பெண்களுக்கு. அது ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த எலெக்ஷன் ஓட்டு போட்டது ஆண்கள் கிட்டத்தட்ட ஒரு 62% என்ற அளவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் கிட்டத்தட்ட 72% அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெண்கள் சப்போர்ட்டு அதிகமாக நிதிஷ்குமாருக்கு இருந்திருக்கு. சரி, அப்படியே இந்த பக்கம் வருவோம். தமிழ்நாட்டில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா, கடந்த 50 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா திமுக, அதிமுக 2 பெரிய கட்சிகள் இருந்திருக்கு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக அதிமுகவுக்கு தான் போகும், ஆண்களுடைய வாக்குகள் தான் பெரும்பாலும் திமுகவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தடவை ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒன்று பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் அந்த விடியல் பயண திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு இலவச பேருந்து. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சு ஒரு பெண்களை நல்லா கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆளுங்கட்சிக்கு வந்தது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் பொங்கல் பரிசு, பொங்கலுக்கு ரேஷன் கடை மூலமாக சில பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. அதில் சமயங்களில் இந்த கொரோனா வைரஸ் சமயத்தெல்லாம் கொஞ்சம் காசும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தடவை குறைஞ்சபட்சம் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பீகார் மாடலில் ஒரு பெரிய லெவலில் ஒரு 5,000 முதல் 10,000 ரூபாய் வரைக்கும் இது பொங்கல் பரிசுன்னு கொடுப்பாங்களா, அல்லது மகளிர் உரிமை தொகை இருக்குது, அது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு அல்லது 1 வருஷத்துக்கு உண்டான அட்வான்ஸ் பேமெண்ட்டாக கொடுக்குறாங்களா, எப்படி கொடுக்குறாங்க, இது ஃபைனான்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெண்களுக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுத்ததுனால பீகார் எலெக்ஷனில் பீகார் மாநில அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 12,500 கோடி ரூபாய் செலவாயிருக்குது. ஒரு 12,500 கோடி ரூபாய் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கு அது பெரிய தொகையாக இருக்கலாம். அது ஆக்சுவலாக ஒரு பீனட், ஒரு சிறிய தொகை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக யூடியூப்பில் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்லேயே 500 கோடி 1000 கோடியெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஊழல் பண்ணிடுறாங்க பல மாநிலங்களில். ஸோ அது 12,500 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகை கிடையாது. ஸோ இந்த 12,500 கோடி ரூபாய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக திமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மகளிருக்கு இன்னையிலிருந்து எலெக்ஷனுக்குள்ளார ஏதாவது ஒரு 5,000 முதல் 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி எதையாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. ரெண்டாவது, பீகாரில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சி போன வருஷம், அதாவது போன தடவை எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா பீகாரில் பிஜேபி 75 சீட்டு வின் பண்ணியிருந்தாங்க. லல்லு பிரசாத் யாதவ் கட்சி ஆர்ஜேடி 74 சீட்டு வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏறக்குறைய ஈக்குவல் ஃபோர்ஸஸ். அஃப்கோர்ஸ் அங்கே நிதிஷ்குமார் 43 வின் பண்ணியிருந்தார், காங்கிரஸ் அவ்வளோ வின் பண்ணிடல.
ஸோ அங்கே வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியும் எதிர்க்கட்சி கூட்டணியும் ஏறக்குறைய ஒரு சமமான ஒரு பவரில் இருந்தாங்க. ஏதோ ஒரு 7-8 சீட்டு தான் வித்தியாசம் அசம்பிளியில் கூட. ஆனால் அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் எதிர்க்கட்சி கூட்டணிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். இந்த 7-8 சீட்லாம் கிடையாது. ஸோ அதனால் இங்கே ஏற்கனவே வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதிர்கட்சி கூட்டணியே இல்லை ஆக்சுவலாக. ஒரே ஒரு கட்சி பிஜேபி அது கூட இருந்தது, அப்புறம் வெளியே போச்சு, இப்போ திரும்ப உள்ளே வந்தது. அந்த அளவில் தான் வந்து அதிமுகவுடைய கூட்டணி மெகா கூட்டணி அமைப்போம், ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்மளா கூட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாலுமே ஒரு அதிமுகவில் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் எந்த வகையில் பார்த்தாலுமே இது வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலை தான் அடுத்த வருஷம் எலெக்ஷனில் இருக்குது அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறதுனா, ஒரு அதாவது எவ்வளோதான் நமக்கு சாதகமாக வருதுன்னு சொன்னாலும் இன்னும் சில விஷயங்களை தொடர்ந்து அதை செஞ்சுக்கினே இருப்பாங்க. டோன்ட் லீவ் த ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம சறுக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ பீகாரில் இந்த 10,000 ரூபா கொடுத்தது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது எல்லாருமே நம்ம வந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் கற்றுக்கிற விஷயம் தானே. இந்த மகளிர் உரிமை தொகைன்னு ஆரம்பித்தது ஸ்டாலின் தான் ஆரம்பித்தார் முதல்ல. இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஊர்லேயுமே வந்து இந்த மகளிர் உரிமை தொகை பற்றி பேசாத கட்சியே கிடையாது. அது இல்லாமல் எந்த எலெக்ஷனும் அங்கே நடக்கிறதும் கிடையாது. ஸோ அதே போல் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 10,000 ரூபா கொடுத்தது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு ஆளுங்கட்சிக்கு. ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 10,000 இல்லைனாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5,000ஆவது எதிர்பார்க்கலாம். அது கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக தான் அமையும். ஸோ இது வந்து ஒரு திமுகவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா ஏதோ நமக்கு என்னென்ன சாதகம் இருக்குது, நமக்கு என்ன நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் தொடர்ந்து எல்லாருமே யோசனை பண்ணுவாங்க. அந்த வகையில் அவங்க என்னென்னா, ஒரு பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தால் அந்த கட்சி வந்து ஜெயிச்சிருது. ஸோ நிதிஷ்குமார் அவர் ரொம்ப அதாவது போன எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அவர் 43 சீட்டும் நம்ம தான் ஜெயிச்சிருந்தார். ஆனால் இந்த தடவை ஒரு பிஜேபி சப்போர்ட்டு, அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு எலெக்ஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஜேபி பொறுத்த வரைக்கும். ஆனால் நாம் வந்து பிஜேபி கூட இருக்கிறோம், அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது அதிமுகவுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். ஸோ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பீகார் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஆன்டி இன்குபன்சின்னு நிறைய பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆன்டி இன்குபன்சிலாம் பெருசாக இருக்கும் அப்படின்னு தோணலை. குஜராத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷமாக பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க, மத்திய பிரதேஷில் எத்தனை வருஷமாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் என்ன பாலும் தேனும் ஓடுதான்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குஜராத்தை விட மத்திய பிரதேஷை விட தமிழ்நாடு வந்து எவ்வளோ மேல் எல்லா வகையிலையுமே. ஸோ அதனால் ஆன்டி இன்குபன்சி வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிக் கிடையாது. இன்னொன்று சொல்லுவாங்க, இது வரைக்கும் தொடர்ந்து திமுக 2 முறை ஆட்சியில் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த இடம் வராது அப்படின்வாங்க. ஆனால் இது வரைக்கும் தொடர்ந்து 2 தடவை திமுக எம்ஜிஆர் எதிர்த்து ஜெயலலிதா எதிர்த்து தான் அரசியல் பண்ணிக்கிறாங்களே தவிர எடப்பாடி எதிர்த்து அரசியல் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு எம்ஜிஆர் உயிரோடு இருந்தப்போ என்ன நடந்ததோ, ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ என்ன நடந்ததோ அதுவே தான் இப்போ நடக்கும் அப்படின்னாக்கா அது வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலை நிலவுது. அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி இருக்கிறது ஒரு பலமாக நினைக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் வேறு சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். பீகாரில் நிதிஷ்குமார் அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டு. அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19% ஓட்டுகள் தான் வாங்கியிருக்கிறார்.
பிஜேபி நிதிஷ்குமார் கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 20% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டணி 243 சீட்டில் 202 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80% சக்ஸஸ் ரேட் இது. ஆனால் லல்லு பிரசாத் யாதவ் கட்சி ஆர்ஜேடி அவங்க தான் அதிகபட்சமான ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க, 23% ஓட்டு. ஆனால் அவங்களால வெற்றி அடைய முடியல. ஸோ பாருங்கள், 23% ஓட்டு வாங்கின ஒரு கட்சியால் ஒரு எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. போன தடவை எவ்வளோ சீட்டு கிடச்சா அதில் பாதி சீட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து என்னென்னா, எனக்கு இவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது, எனக்கு இவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. இது ஒரு கிராமத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க, பாதி கிணறு தாண்டுறது அப்படின்வாங்க. பாதி கிணறு தாண்டிட்டு நான் 50% சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. நீங்கள் கிணத்துல தான் விழுவீங்க. 90% தாண்டினாலே கிணத்துல தான் கீழே தான் விழணும். தாண்டினா 100% தாண்டணும். ஸோ இந்த ஓட் ஷேர் அப்படிங்கிறது ஒரு கூட்டணி பேசுறதுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குமே தவிர, ஒரு சிறந்த கூட்டணி இல்லாமல் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனை ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் பீகாரை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம். அதிகமான ஓட் ஷேர் இருக்கிற கட்சி தோற்றுருக்குது, குறைவான ஓட் ஷேர் இருக்கிற கட்சி ஜெயிச்சிருக்குது. காரணம் என்னென்னா, அது ஒரு 23, இது 2 20. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்கா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு பலமான கூட்டணியில் இருக்குது. அந்த கூட்டணி தொடர்ந்து 10 வருஷமாக இருக்குது. ஸோ நானே சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன், கருணாநிதி சாதிக்காத பல விஷயங்களை ஸ்டாலின் சாதிச்சிருக்கிறார். கருணாநிதி கூட தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக ஒரு கூட்டணியை கட்டி காத்தது கிடையாது. ஆனால் ஸ்டாலின் 10 வருஷமாக ஒரே கூட்டணியை கட்டி காத்து வருகின்றார். இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே நீங்கள் அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா, மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த மெகா கூட்டணியில் இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி அண்ட் பிஜேபி. அந்த பிஜேபிலையும் சில உள்நாட்டு சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த பிஜேபிக்குள்ளே இருக்கிற அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக பேசினவர் இப்போ பேசுகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் திரும்ப எப்போ பேசுவார் அப்படின்னு தெரியாது. முதல்ல பிஜேபியே அதிமுக கூட நல்ல கூட்டணி வைக்கணுன்றதுக்காக தான் அண்ணாமலையை ஒதுக்கிட்டு நயினாரை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ஒருவேளை இந்த கூட்டணி தோத்தாலோ அல்லது ஈவன் கூட்டணி ஜெயிச்சா கூட, அதுக்கப்புறம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு அதிமுக தனிப்பெரும்பான்மை இல்லை, பிஜேபியோட சப்போர்ட்டோடு தான் அதிமுக ஆட்சி அமைக்கணுன்ற சூழ்நிலை வருது. அப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ணுறாங்க, எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறாரு வச்சுப்போம். அப்போ திரும்ப நயனார் நாகேந்திரனை மாற்றிட்டு அண்ணாமலையை கொண்டு வந்தால் அப்போ என்ன சொல்லுவார் எடப்பாடி? இல்லை அண்ணாமலை தலைவராக இருந்தால் எங்களுக்கு சிஎம் பதவியாக போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கூட்டணி இருந்து வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது. ஸோ அந்த நெருடல் அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தீங்கன்னா தான் இருக்குது. மற்றபடி பெருசாக அதிமுகவில் எந்த கூட்டணியும் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய கட்சியும் ஒரு கூட்டணிக்கு வரல. ஸோ இப்போ என்னென்னா, பீகாரில் ஆர்ஜேடியுடைய ஓட் ஷேர் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பிஜேபியும் நிதிஷ்குமாரும் ஒன்றா சேர்ந்ததுனால ஸோ அந்த ஆர்ஜேடியை வீழ்த்திட்டாங்க. அதே போல் தான் தமிழ்நாட்டில் திமுக ஒரு பலமான கூட்டணியாக இருக்குது. திமுக தான் இன்றைக்கி தேதிக்கு அதிகபட்ச ஓட் ஷேர் வச்சுருக்கிற கட்சியாகவும் இருக்குது. இந்த கட்சியை வீழ்த்தணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கணும். பிஜேபி கூட கூட்டணி அமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பிஜேபியோடைய பொதுவான கொள்கை எப்படி இருக்குன்னா, பிஜேபி மட்டும் இல்லை, காங்கிரஸ் இருந்தாலும் அப்படி தான். ஸ்டேட்டில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு சென்ட்ரலில் மட்டும் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி விட்டுருங்க
ஸ்டேட் உங்களுக்கு, சென்ட்ரல் எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கையில் தான் வருவாங்க. நீங்கள் போன தடவை பார்த்தீங்கன்னாலே பீகாரில் வந்து பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 75 சீட்டு வச்சுருந்தது. ஆனால் நிதிஷ்குமார் வெறும் 43 சீட்டு தான். ஆனால் இருந்தாலும் நிதிஷ்குமாருக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஃபோக்கஸ் சென்ட்ரலில் இருக்கும், ஸ்டேட்டில் இருக்காது. ஆனால் இங்கே பிஜேபி அதே ஃபார்முலாவில் தான் அதிமுக கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா எடப்பாடியும் ஸ்டேட்டு தான் முக்கியம்னு நினைக்கிறவர், விஜயும் ஸ்டேட்டு தான் முக்கியம்னு நினைக்கிறவர். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் எப்படி கூட்டணி சேர முடியும்? ஸோ கண்டிப்பாக வந்து வருகின்ற செய்திகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி, எப்படி ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்களோ அதே போல் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போது தமிழக வெற்றி கழகம் அதிமுக 2 பேருக்குமே ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே தீமை தான். ஆனால் இவங்க கூடுவாங்களா? கூடுவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். விஜய்க்கு அவரை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. கூட்டம் போடுறத மட்டுமே வச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு உதாரணத்துக்கு மனிஷ் கஷ்யப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு பீகாரில். அவர் வந்து ஒரு யூடியூபர். அவர் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து அவரை யூடியூப்பில் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு பிரபலமான மனிதர். அவர் வந்து இப்போது பீகாரில் எலெக்ஷனில் நின்று இருக்கிறாரு. அது எலெக்ஷனில் அவர் தோத்துட்டார். இன்ஃபேக்ட் அவர் எதிர்த்து நின்று காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்குது. காங்கிரஸே அங்கே ஒரு 3-4 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதில் இது ஒரு தொகுதி. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு யூடியூபர் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஃபாலோவர் இருக்கிறாங்க. எதிர்த்து நிற்கிற கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி கிடையாது. இருந்தாலுமே அங்கே வந்து அவரால் சுத்தமாக வந்து ஜெயிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போனால் கூட்டம் கூடிடுது. அது எல்லாருமே சொல்கிறாங்க. கூட்டம் கூடுறது ஒரு பெரிய விஷயமாங்க. சன்னி லியோன் வந்தாலும் தான் கூட்டம் கூடுது. நயன்தாரா ஒரு தடவை சேலம் போயிருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் பேர் கூட்டம் கூடினாங்க அப்படின்னு சில செய்திகள்லாம் சொல்லுது. பொதுவாக வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம். இது கொஞ்சம் ஒரு தவறான உதாரணமாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ரோட்டில் ஒருத்தன் நடந்து போகிறான், ஒரு புத்திசாலி, ஒரு இன்டலெக்சுவல், அவனை சுற்றி கூட்டம் கூடாது. எவனாவது ஒரு பைத்தியக்காரன் தான், அவனுக்கு சத்து கூட்டம் நிறைய இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி கூட்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ சுற்றி இருக்கிற கூட்டம் எதுக்காக இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். பைத்தியக்காரன் சொன்னது அது ஒரு சரியான உதாரணம் கிடையாது. ஏன்னா அந்த பைத்தியக்காரன் அவன் என்ன பண்ணுறான்ற பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் மக்களுக்கு, அவ்வளோதான். அதே போல் ஒரு நடிகர், அந்த நடிகர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம், அவ்வளோதான். அதுக்காக அந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சரித்திரம் வந்து அதை சொல்லலை. முக்கியமாக ஒரு கட்சி தனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ண முடியாது. இந்த வார் ரூம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்ததே ஒரு அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வர்ச்சுவல் வாரியர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாலாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் இந்த மனிஷ் கஷ்யப்போடைய தோல்வி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா, சோஷியல் மீடியாவில் உங்களை எதிர்த்து பேசுகிறவங்கள அசிங்கமாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுட்டு ஃபீல்டுக்கு போங்க. ஃபீல்டில் போய் வேலை செய்யுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதுதான் பீகார் எலெக்ஷன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பாடம்.
அதுக்கு அடுத்தது பிரசாந்த் கிஷோர். அதாவது தலையில் வந்து கனம் இருக்கக்கூடாது, அது தலைக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைக்கணம் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. எதனாலன்னு சொன்னால், இந்தியாவே புகழ்கின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வியூக வகுப்பாளர் அப்படின்ட்டு. ஸோ அவர் என்ன நினச்சிட்டார் ஒரு காலகட்டத்தில், நம்ம வந்து இந்தியாவிலே ஒரு மிக பிரபலமான வியூக வகுப்பாளர், அப்போ நம்ம அரசியல் கட்சி ஆரம்பித்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறார். ஸோ இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள்லாம் என்னென்னா, ஒன்று, ஒரு துறையில் நீங்கள் சிறந்து விளங்குறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்னொரு துறையில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு துறையில் இருந்தால் நீங்கள் அதே துறையில் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், வேறு துறைக்கே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் பாதி வந்து நான் ஆசிரியராக இருந்தேன். ஆனால் பிற்பாதியில் நான் பங்குச்சந்தைக்கு வந்தேன். ஸோ நான் ஆசிரியராக இருந்தப்பவும் நல்ல ஆசிரியராக இருந்தேன், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் பங்குச்சந்தையிலையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். அதனால் ஒரு துறையில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு துறைக்கு போகக்கூடாதுன்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒரு துறையில் நீங்கள் நல்ல பிரபலமாக இருக்கிற ஒரே காரணத்தினால, திறமை நிறைய இருக்கிற ஒரே காரணத்தினால, நீங்கள் போகிற அடுத்த துறையில் உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. அந்த துறைக்கு உண்டான நெளிவு சுழிவுகள் என்ன? ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு நடிகராக இருந்தால் நீங்கள் யாரையும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாரும் உங்களை வந்து பார்ப்பாங்க. ஆனால் அப்படியே நீங்கள் இன்னொரு துறைக்கு வரீங்க, அந்த துறை அரசியல் துறைனா நீங்கள் நிறைய பேரை போய் பார்க்கணும், எல்லாரையும் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது எதிர்பார்த்திங்கன்னா அதோடைய விளைவுகள் வந்து எதிர் விளைவாக தான் இருக்கும். இப்போ அதுதான் வந்து விஜய் மேலே வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஒரு ஒரு நிவாரண நிதி வழங்குறதுக்கு கூட அவர் வீட்டுக்கு வர சொல்கிறாரு ஆளுங்களை, இவர் வந்து அங்கே போக மாட்டேன்றாரு அப்படின்றது வருது. ஸோ அதனால் ஒரு துறையிலேருந்து நீங்கள் இன்னொரு துறைக்கு போகிறீங்கனால் அந்த துறையினுடைய நெளிவு சுழிவுகள் அதெல்லாம் செஞ்சு இந்த துறையில் இருக்கிற இது அதை அப்படியே அந்த தலைக்கணத்தோடு அங்கே போனால் இப்போது என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். ஸோ பிரசாந்த் கிஷோர் 243 தொகுதியிலையும் ஆட்களை நிறுத்தி அதில் ஒரு 4-5 பேர் வந்து பிஜேபி தாவிட்டு ஒரு 238 தொகுதியிலையும் ஆட்களை நிறுத்தி ஒரே ஒரு தொகுதியில் கூட அவரால் ஜெயிக்க முடியல. ஆனால் அதுக்காக வந்து பிரசாந்த் கிஷோரையும் விஜயை நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா அது கிடையாது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் வந்து ஒரு திரை மறைவில் வேலை செய்கிறவங்க, வியூக வகுப்பாளர். அவங்க திரைக்கு முன்னாடி பப்ளிக்கில் வந்து அவங்க முகத்தை அடிக்கடி காமிக்க மாட்டாங்க. ஆனால் விஜயன்றவர் வந்து திரையிலேயே வேலை செய்கிறவர், திரைக்கு பின்னாடி கிடையாது, திரையிலேயே வேலை செய்கிறவர். ஆனால் இவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாப்புலாரிட்டி நிறைய இருக்கும். பட் அந்த பாப்புலாரிட்டி ஓட்டாக மாறுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் 2026. ஸோ இதில் வந்து விஜய்க்கும் அதிமுகவுக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங் அலையன்ஸ் கூட்டணி வைத்தால் ஒழிய திமுகவை உங்களால் வீழ்த்த முடியாது. அப்போது எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வரும்? எடப்பாடியே சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் ஏற்றுக்கணும், அல்லது விஜய சிஎம் கேண்டிடேட்டாக எடப்பாடி ஏற்றுக்கணும். இது ரெண்டுத்தில் ஒன்று நடந்தால் ஒழிய அங்கே வந்து ஒரு நல்ல கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒருவேளை இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் போய் இல்லை யாரோ ஒரு சிலருக்கு அவங்களுடைய தகுதி தராதரம் தெரிஞ்சு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணி வைத்தால் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் தெரியும். ஸோ இது வந்து இன்னொன்று. ஸோ ஒட்டுமொத்தத்தில் பீகார் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம் என்னென்னா, இந்த சோஷியல் வெல்ஃபேர் வந்து குறை சொல்லாதீங்க. அது சோஷியல் வெல்ஃபேர் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டியது தான். அதனால வந்து பலன் அடைகிறவங்க கண்டிப்பாக வந்து நன்றி கடனோடு இருப்பாங்க. அதை செய்கின்ற கட்சிக்கு அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ இதை ஒரு தாவேக்கா கட்சி தான் நினைக்கிறேன், அதில் யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, மக்கள்லாம் வந்து ஒரு 1000 ரூபாயை வந்து இது பண்ணணுமா,
தியாகம் பண்ணணுமா இல்லைங்களா? ஸோ இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக அடுத்தவங்களாம் தியாகம் பண்ணுவாங்க. இவங்க எதை தியாகம் பண்ணுவாங்க? விஜய் அவருடைய ஒரே ஒரு படத்தில் வாங்குற பணத்தை அதை தியாகம் பண்ணி பொதுமக்களுக்காக ஏதாவது பணம் கொடுப்பாரா? ஸோ நீங்கள் ஒரே ஒரு படத்தில் நீங்கள் எத்தனையோ படம் நடிக்கிறீங்க, அதில் ஒரே ஒரு படத்தில் வர காசை மட்டும் உங்களால் தியாகம் பண்ண முடியாது. பொதுமக்கள்லாம், ஏழைகள்லாம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களாம் 1000 ரூபாயை தியாகம் பண்ணணும். எதுக்கு? நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு. சரி, அப்படியே தியாகம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு என்ன பண்ண போகிறீங்க? இல்லைங்க, இது வரைக்கும் ஏதாவது நாங்கள் வந்தால் இது செய்வோம், அது செய்வோம், இது செய்வோன்னு ஏதாவது சொல்லிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காமராஜர் சொல்லுது, எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இந்தியாவில் ஏதாவது ஒரே ஒரு கட்சி, இந்த கட்சி ஆட்சியில் இருக்குதுங்க, இந்த கட்சி ஊழல் செய்யாத கட்சி, லஞ்சம் வாங்காத கட்சி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஊழல், லஞ்சம் இதுக்கு எதிராக பேசிட்டு அரசியலுக்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலே ஊழல் குற்றச்சாட்டில் தான் உள்ள தள்ளிட்டாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி கூட ஊழல் பண்ணாமல், லஞ்சம் வாங்காமல் ஆட்சி பண்ணல. இவங்க வந்தால் மட்டும் அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? செய்யலாம், ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு என்ன ஒரு சாட்சி இருக்குது? என்ன சம்மன் இருக்குது? ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா? எப்படி உங்களை மக்கள் நம்புவாங்க? ஸோ 1000 ரூபாய் பொதுமக்கள் தியாகம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. உங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் செத்து போட்டாங்க. முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்தப்போ ஒரு 4-5 பேர் செத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் செத்தாங்க. அவங்க யாருக்கும் 1 ரூபா கூட தவேகா கட்சி கொடுக்கல. ஆனால் கரூரில் 41 பேருக்கு மட்டும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா தமிழக அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துடுச்சு. ஆனால் முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு ஒரு 3-4 பேர் செத்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துருந்தா தவேகா 20 லட்சம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க எவ்வளவு செய்யணும்ன்றத கூட நீங்க முடிவு பண்ணல, அங்க தமிழக அரசாங்கம் தான் முடிவு பண்ணுது. ஸோ இப்படி இருக்கிற ஆளுங்க நாளைக்கு வந்தா நாட்டில் அப்படியே பாலும் தேனும் ஓடும். இவங்க லஞ்சமே வாங்க மாட்டாங்க, ஊழலே பண்ண மாட்டாங்க, சேவை செய்யணும் அப்படின்லாம் ஒரு நம்புறதுக்கு எந்தவித ஒரு இதுவும் கிடையாது. அதே போல் பிரசாந்த் கிஷோர் ஒரு தடவை அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நாம் தமிழர் கட்சி பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப திமிரா பதில் சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சியில் அது ஒரு ஃப்ரிஞ்ச் கட்சி அப்படின்றாரு. நாம் தமிழர் கட்சி ஃப்ரிஞ்ச் கட்சின்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்களோ அதில் பாதி ஓட்டு கூட அங்கே பீகாரில் வாங்கலை. ஸோ இதுதான் நிதர்சனம். ஸோ அடுத்தது நாம் தமிழர் கட்சி, அது வழக்கம் போல் அவங்க வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்னு தான் இருப்பாங்க. அந்த பயிற்சி அவங்க இன்னும் பல காலங்களுக்கு அவங்க பயிற்சி பெற்றுக்கின்னு இருக்க வேண்டியது தான். மகிழ்ச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு வேளை அதில் அவங்க கொள்கைகளில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கின்னு கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சீமானை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அவர் யாரோட கூட்டணி போக மாட்டார், கடைசி வரைக்கும் தனியாக தான் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக மொத்தத்தில் பீகார் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற பாடங்கள் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். குறிப்பாக அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பெண்களை நோக்கி இருக்கணும். அடுத்தது ஒரு பலமான கூட்டணி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு எலெக்ஷனில் நல்ல வெற்றி பெற முடியும். இதை வச்சு பார்த்தால் இது எல்லாத்துக்கும் தகுதியாக இருக்கிற ஒரே கட்சி திமுக தான். ஸோ நல்ல கூட்டணி இருக்குது, நல்ல பெண்களை டார்கெட் செய்கின்ற நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா முழுக்க ஒரு மாநிலத்தில் ஒரு காங்கிரஸ் கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். சில மாநிலங்களில் சொந்தமாக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. கர்நாடகாவில் அவங்க சொந்தமாக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க.
தெலுங்கானாவில் சொந்தமாக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அது வேறு விஷயம். நான் சொல்கிறது ஒரு கூட்டணி. ஒரு மாநிலத்திலையும் ஒவ்வொருத்தர் கூட கூட்டணி இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி இருக்கிற எந்த மாநிலத்திலையுமே வந்து காங்கிரஸுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பலமான அடி. ஸோ இப்போ கூட வந்து ஆர்ஜேடி கூட கூட்டணியில் இருக்கிறாங்க பீகாரில். ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய அடி. ஆனால் கூட்டணியிலேருந்து நல்லா ஷைன் பண்ணுற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். கூட்டணியில் இருந்தால் பெருசாக நிறைய சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 25 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த 25 சீட்டில் 22 சீட்டு 23 சீட்டு அவங்களால வின் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவங்க வந்து தாவேக்கா கூட கூட்டணி போனால் அவங்களுக்கு 100 சீட்டை கூட கொடுப்பாங்க. ஆனால் 100 சீட்டில் 10 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஸோ கூட்டணி, பலமான கூட்டணி அண்ட் பெண்களை நோக்கிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பு இப்போதைக்கு திமுகவுக்கு தான் இருக்குது. நான் இதை சொல்கிறதுனாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், நான் வந்து ஒரு திமுக அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்து எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. என்ன இருக்குதோ என்ன தோணுதோ அதை தான் பேசுகிறோம். அது இருக்கிற சூழ்நிலை திமுகவுக்கு சாதகமாக இருந்தால் அதை தானே பேசி ஆகணும். இருக்கிற சூழ்நிலை வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தால் அப்போ நான் திமுகவை பற்றி பேசினா அப்போ சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை தான் நம்ம பேசி ஆகணும். என்ன இருக்குதோ அதை தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால் வந்து இது திமுக ஆதரவாளர், அதிமுக எதிர்ப்பாளர் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் அந்த கட்சி ஒரு திராவிட கட்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பார்ப்போம். 2026 ரொம்ப சுவாரஸ்யமாக போக போகுது. இன்னும் தேர்தல் நெருங்கிக்கினே வருது. அது பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிஜேபியோட பார்வையும் தமிழ்நாட்டு பக்கம் பலமாக இருக்கும். ஸோ நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸு, நிறைய சேலஞ்சஸ்ஸு, நிறைய இது எல்லாமே இருக்கும். பார்ப்போம். என்னுடைய கணிப்பு பார்த்திங்கன்னா, எப்படி பீகாரில் என்டிஏ கூட்டணி 200 சீட்டுக்கு மேலே வாங்கிச்சோ, அதே போல் இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்படியே தொடர்ந்தால், ஒருவேளை தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி வைக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ இருக்கிற கூட்டணி அப்படியே தொடர்ந்தால் திமுக ஒரு குறைஞ்சபட்சம் 5000 முதல் அதிகபட்சம் 10,000 வரைக்கும் பெண்களுக்கு ஒரு பொங்கல் பரிசாவோ ஏதோ கொடுத்தால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அங்கே 202 சீட்டு வந்தது என்டிஏ கூட்டணி. இங்கே 200 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக வரும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. பார்ப்போம். நம்முடைய கணிப்பு பங்குச்சந்தையில் இருக்கிற நம்ம பல சமயங்களில் நம்முடைய கணிப்பு தப்பாகவும் போயிருக்குது, தப்பாகவும் போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி 200 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ப்போம். கடந்த 2-3 வாரமாக தமிழ் எதுவும் வீடியோ எதுவும் போடலை, ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.